காலையில் எந்திரிச்சதுலேருந்து கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமாவது கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைகளை செய்யணும். 10ல் 1 பகுதி கேட்கிறார் ஆண்டவர். மலாக்கி 3:8 10 ரூபா சம்பாரிச்சுன்னா 1 ரூபா கொடு. 10ல் 1 பகுதி அந்த கணக்கு. நம்ம காசு பணத்துக்கு போகல. 10 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 மணி நேரம். 10 10 ஒரு 4. இந்த 2 10 எடுத்துக்கிட்டாலே எத்தனை மணி நேரம் கொடுக்கணும்? இதுல 1 மணி நேரம், இதுல 1 மணி நேரம் கொடுக்கணும். அப்பனா 7 நாளைக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கணும்? 14 மணி நேரம் கொடுத்துருக்கணும். நம்ம கொடுக்குறோமா? ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கே ஒழுங்கா போகிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஒழுங்கா போகாம ஆண்டவர் எப்படி நீ ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் பூசையில தான் கணக்கெடுப்பார். யார் யார் என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கு அப்படின்னு. அதனால தான் சொல்றோம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கட்டாயம். யார் யார் தலையிலெல்லாம் தண்ணி ஊற்றி திருமுழுக்கு பெற்றிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு பூசைக்கு அட்டென்ஷன்லாம் அங்கே நிற்கணும். அதனால தான் நீங்கள் வரலன்னா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகி போவீங்க.